ஆஸ்துமா பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஆஸ்துமா பற்றி பேச போகிறோம். ஆஸ்துமா என்ன அப்படின்னா, அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான மூச்சுத்திணறல் கண்டிஷன். ஆஸ்துமா கண்டிஷனில் நம்மளுக்கு மூச்சு குழாய்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில கெமிக்கல் மாற்றங்களால் மூச்சுக்குழாய் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய மூச்சுக்குழாய் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சுருங்கியது. இதனால தான் நம்மளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் ட்ரிகர் ஃபேக்டராக இருக்கும். ட்ரிகர் ஃபேக்டர்னால் அதை தூண்டக்கூடிய, ஆஸ்துமாவை தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டர் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே இருக்கும். அவங்களுடைய பரம்பரையில் யாருக்காவது இருந்திருக்கும். ஸோ அவங்க கிளியராக சொல்லுவாங்க, என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய அப்பா அம்மா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு கிளியராக சொல்லுவாங்க. சில பேருக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர், அதாவது சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஃபேக்டர்னால வரக்கூடியது. அது எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு அலர்ஜி, சில பேருக்கு காட்டன், சில பேருக்கு கடலை சாப்பிட்றதுனால வரக்கூடியது, சில பேருக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால வரக்கூடியது, சில பேருக்கு உடற்பயிற்சினால் வரக்கூடியது, சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கும், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும்போது அதன் மூலியமாக அது சுவாச பாதையில் லைட்டாக டச் ஆனாலும் அந்த ஆஸ்துமா ட்ரிகர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோடைய சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல லைட்டாக ஒரு மூச்சு திணறல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக கொஞ்சம் மூச்சு திணறல் அதிகமாகும். அந்த கண்டிஷனில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த ஆஸ்துமா அட்டாக் வருது அப்படின்னு. ப்ரைமரியாக முதல்ல ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஸோ என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, முதல்ல செஸ்ட்டெல்லாம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு வலிக்கும், சரிங்களா? மூச்சை முன்னாடி குனிஞ்சு நின்று மூச்சு விடுற மாதிரி இருப்பாங்க, மூச்சு திணறல் இருக்கும், செஸ்ட் பெயின் மாதிரி வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்கும். இதெல்லாம் ஆஸ்துமாவுடைய சிம்டம்ஸ். பேஷண்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டவுன் ஆகிடுவாங்க. இதெல்லாம் ஆஸ்துமாவுடைய சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம எப்போதுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினாக இந்த சிம்டம்ஸ்லாம் பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரிகர் ஃபேக்டருக்கு எப்போல்லாம் எக்ஸ்போசர் ஆகிறாங்களோ, எப்போ இந்த ஆஸ்துமாவை தூண்டக்கூடிய பொருட்களுக்கு அவங்க எக்ஸ்போசர் ஆகிறாங்களோ அப்போல்லாம் இது அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தூண்டுதல் ட்ரிகர் ஃபேக்டர்ஸாக இருக்கும். அது என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணி நடந்துக்கணும். ஆஸ்துமாவை எப்படி டயக்னோசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஸ்துமாவை டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பல வகையான டெஸ்ட்டுகள் இருக்குது. அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுவோம். பட் டயக்னோஸ் பண்ணி நமக்கு ஆஸ்துமான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்ஸ் கரெக்டாக இன்ஹேலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் சால்பூட்டமால், லீவோசால்பூட்டமால் ப்ளஸ் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் அதில் ஆட் ஆகிருக்கும். இதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு டாக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை அந்த வகையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை இந்த ஆஸ்துமா அட்டாக்லேருந்து காப்பாற்றிக்கலாம், சரிங்களா? நம்ம ஆஸ்துமா அட்டாக் வந்தோடனே அவசரமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த எம்டிஐ, மீட்டர்டு டோஸ் இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் இருக்கும், சில இதில் ஸ்ப்ரே ஃபார்மில் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த ஸ்ப்ரேயை அழுத்தணும். சால்பூட்டமால் உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அவசர காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரு நிமிஷத்தில் 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களால் ஒரு நிமிஷத்தில் அது உங்களுக்கு சரி ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வீட்டிலையே மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி மேனேஜ் பண்ண முடியாத கண்டிஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். இந்த கண்டிஷனில் உங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் நெபுலைசேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். வித் ஆக்சிஜன், வித்தவுட் ஆக்சிஜன், பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம நெபுலைசேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். நெபுலைசேஷன் வைக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. நெபுலைசேஷன் வைக்கிறது தான் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அது நம்மளுக்கு நுரையீரலில் மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர மற்ற மாத்திரைகள் மாதிரி நம்மளுக்கு உடல் ஃபுல்லாகவே அது வேலை செய்யாது. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக நெபுலைசேஷன் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. இதை நீங்கள் நெபுலைசேஷனை பார்த்து இதில் வச்சோம்னா நம்ம கண்டினியூவாக நெபுலைசேஷன் வைக்கணுமே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த குறுகிய நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த மூச்சு குழாய்களை விரிச்சு விடக்கூடிய சில மருந்துகளும், ஸ்டீராய்டு எனப்படக்கூடிய சில மருந்துகளும் தான். ஸ்டீராய்டை பார்த்துட்டு யாரும் இங்கே பயப்பட தேவையில்லை. ஸ்டீராய்டு ஒரு அற்புதமான மருந்து. கொரோனா காலகட்டங்களில் ஸ்டீராய்டுனால தான் நம்ம நிறைய பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சுது. ஏன்னா ஸ்டீராய்டுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆஸ்துமா அதை ஸ்டீராய்டு இல்லாமல் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. ஸ்டீராய்டு என்பது தேவையான இடங்களில் தேவையான அளவுக்கு தேவைப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த டாக்டர் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க, அந்த டாக்டர் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறாங்க
அப்படிங்கிற மாதிரியான குறைகளை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா ஸ்டீராய்டு வந்து ஒரு நல்ல மருந்து, தேவைப்பட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஆஸ்துமாவை வந்து நம்ம ஸ்டீராய்டு வித் அந்த மூச்சு குழாய்களை விரிய செய்யக்கூடிய மருந்துகளை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆஸ்துமாவை சரி செய்ய முடியும். ஏன் நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்ணணும்னா, குறைந்த அளவு ஸ்டீராய்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மூச்சு குழாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது. இதன் மூலியமாக நம்ம வந்து ஆஸ்துமாவை இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அளவுக்கு நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஸ்டீராய்டு மூலம் மட்டும்தான். அதனால் மக்கள் ஸ்டீராய்டை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆஸ்துமாவை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு இதனால தான் ஆஸ்துமா ஏற்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு சில அனிமல்னால, சில பேருக்கு வெளியே போகக்கூடிய சிகரெட் புகையினால், சில பேருக்கு வீட்டிலேயே சமையலில் வரக்கூடிய புகையினால், இந்த மாதிரி இடங்களை வந்து நம்ம ஆஸ்துமா அட்டாக்லேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கிறது முதல்ல. ரெண்டாவது, சில பேருக்கு உடல் வருமல்னால கூட அடிக்கடி இந்த ஆஸ்துமா அட்டாக் வரலாம். ஸோ வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணி ஆகணும். சரிங்களா? குழந்தைங்கள்லேயே உங்களுக்கு ஆஸ்துமாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான அளவு, கரெக்டான டோஸில் அந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம பெரிய ஆளாக வளரும்போது அந்த ஆஸ்துமாவோடைய அட்டாக் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை நம்ம குழந்தைங்களே அதை சரியாக கவனிக்கலை, அந்த ஸ்ப்ரே நம்ம சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா வளரும்போது அந்த மூச்சு குழாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரீமாடலிங் ஆகி பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆஸ்துமா அட்டாக்குங்கிறது நம்மளுக்கு தொடர்ந்துக்கிட்டே வரும். சின்ன பிள்ளையிலே நீங்கள் ஆஸ்துமாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான மருத்துவத்தை சிறிய வயதிலேருந்தே சரியான முறையில் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. எதையுமே நடுவில் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நம்ம ஆஸ்துமாவை பற்றியான தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் மூலியமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆஸ்துமா வராமலும், ஆஸ்துமா வந்தவங்க அது இன்னும் வீரியமாகாமலும் பார்த்துக்கலாம். இது போன்ற மருத்துவ தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எம்ஆர் கிளினிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.